நல்லா போனால் ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க ப்ரோ. அந்த வீடியோ வந்து கட் ஆகிட்டு ப்ரோ. ஃபோனு கீழே வச்சோம்ல, அதை தட்டு போட்டு வீடியோ கட் ஆகிட்டு ப்ரோ. அடுத்தது அந்த வீடியோ கட் பண்ணி அடுத்த இதில் தான் ப்ரோ இந்த வீடியோ எடுக்கேன். பாருங்கள் ப்ரோ, 2 வீடியோவுமே அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாமே விரவ எடுக்கலாம் ப்ரோ. பயமாக இருக்கு ப்ரோ. என்ன கண்ணோலுக்கு தெரிச்சுன்னு ஒரு சின்ன பயம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது ப்ரோ. நாளைக்கு காலத்தையும் எழும்பி வேலைக்கு போனோம். அதனால் நைட்டு கம்பெனி மீனை பொறிச்சு சோறையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கு வேலை வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நாளைக்கு காலத்து வேலைக்கு போனால எப்பவுமே மீன்லாம் பொறிச்சு நல்லா சாப்பிட்றது ரொம்ப காலத்தை எழும்பி ஒரு குளியில் போட்டுக்கிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பணும். வேறு ரொம்ப மடம் நிறைய சுட்டு விட்டுருக்கோம் போல தெரியுது. எங்கள் இடத்துல விடுவோம் ப்ரோ. குளத்து மீனாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம், கடல் மீனாலும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா பக்கத்தில் தான் கடல் இருக்குது. கடல்லேருந்து கடலுக்கு போட்டுக்கு போயிட்டு வரவே எல்லாம் கடல் மீன் போட்டுக்கு போயிட்டு மீன்லாம் கொண்டு வருவோம் ப்ரோ. அது வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு. பக்கத்தில் குளம் இருக்குது. குளத்து மீன் சாப்பிட ஆசையாக இருந்தால் குளத்து மீன் பிடிச்சி சாப்பிட்லாம். நமக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் ப்ரோ. அது போட்டு ஜம்முன்னு வந்துருக்கு ப்ரோ. வந்துட்டுருக்கு என்ன நல்லா காஞ்சிருக்கு ப்ரோ. அதனால தான் ப்ரோ போட்டோ வந்து ஜம்முன்னு ஆத்தா என்ன தெறிக்கு. இது தெறிக்கு ப்ரோ மேலெலாம். மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் அது சட்டியில் பார்த்துக்கிட்டு இல்லை பத்தலை ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, நான் மீன்லாம் ஒழுங்காக பொறிக்கணும்னு பார்த்துருங்க. தெரில மீன் எப்படி நான் பொறிக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீன் நல்லா தான் வேகப்பட்டு ப்ரோ. நீங்கள் ஃபோனை வச்சுட்டே வீடியோ எடுக்கேன் ப்ரோ. ஏன்னா இந்த